முள்ளங்கியை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க. இந்த முள்ளங்கியில் நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். மெலிசாக இந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. முள்ளங்கியில் நான் தோல் சீவிட்டேங்க. இந்த காம்பு பகுதியும் நம்ம நுனி பகுதியும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கியை நாம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த முள்ளங்கியும் நாம் ரெடி பண்ணிக்கலாம். நாம் எடுத்த 2 முள்ளங்கியுமே தோல் சீவிட்டு காம்பு பகுதி நுனி பகுதியை கட் பண்ணியாச்சுங்க. காம்பு பகுதி நுனி பகுதி கட் பண்ண உடனே முழுசாகவே வச்சு ரெண்டையுமே அலசி தொடச்சிட்டு அப்புறமா ரெண்டாக வெட்டிக்கோங்க. வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தட்டை வச்சுட்டு நாம் கட் பண்ண இந்த முள்ளங்கி துண்டுகளை இதில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த முள்ளங்கியை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. சூடு குறையணும். வேக வச்ச முள்ளங்கி இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இதை நாம் ரஃப்பாக அப்படியே ஒரு 2-3 வெட்டிக்கலாம். பாருங்கள், வெந்ததுனால ரொம்ப சுலபமாக வெட்ட வருது. இந்த மாதிரி வெட்டின துண்டுகளை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம கையில் பசைஞ்சு விட்ட பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்படி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முள்ளங்கியை நான் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேங்க. முள்ளங்கி நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி மேஷரில் மேஷ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு சரியாக வேகலைன்னா நீங்கள் பொடிசாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் வச்சு எடுத்திங்கன்னா துருவன பதத்துக்கு கிடைக்கும். இப்போ மேஷரை நான் வெளியே எடுத்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் காரம் குறைவாக தான் இருக்கும். அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, அரை டீஸ்பூன் சால்ட்டு. இது பைண்டிங்காக நான் கடலை மாவு தாங்க சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. முள்ளங்கியோட ஈரப்பதத்தில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ கைகளை வச்சு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். சப்போஸ் உங்களுக்கு கலந்ததுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு மொத்தமாக கையில் எடுக்கிற அளவுக்கு இந்த பதத்தில் நமக்கு வரணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதிலேருந்து நாம் சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நாம் ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே சூடாகிடுச்சுங்க. நாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் குறைவாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பொரிச்சு சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி தட்டிலே நீங்கள் ஆவியில் வச்சுட்டு கூட வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பரட்டி விடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு 20 செகண்ட் ஆயிடுச்சுங்க. நாம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். பொறுமையாக பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா துண்டுகளும் நம்ம பரட்டி விட்டுட்டோங்க. மறுபடியும் ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டுட்டு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். எல்லா பக்கமும் பரட்டி விட்டு நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரிச்சாச்சுங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக வெளியே எடுத்துடலாம். கிட்டத்தட்ட இது பொரிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நாம் ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணுறோம். இது எண்ணெய் அதிகமாக குடிக்காது. ஊற்றின எண்ணெய் பாருங்கள் அப்படியே இருக்குது. எண்ணெயில் இருந்த பீசஸ் எல்லாத்தையுமே எண்ணெய் வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க. மீதம் இருக்கக்கூடிய இந்த உருண்டைகளையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம் ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம்.
கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேங்க. நம்ம பொரிச்ச எண்ணெயிலே மிச்சம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுடலாம். சோம்பு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பரட்டிடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி விழுது அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நாம் வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம், அதனால எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் பொழுதே சேர்த்துக்கோங்க. அதே போல் 4 பல்லு பூண்டையும் தோல் நீக்கிட்டு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் வதக்கிட்டோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும். மறுபடியும் ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கிரேவியோட திக்னஸை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதித்த உடனே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கிரேவி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருந்தால் இப்போ சேர்த்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த கிரேவியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிட்ருக்குது. 2 துண்டு அளவுக்கு தேங்காய், அதாவது 2 விரல் சேர்ந்தா மாதிரி 2 துண்டு தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. அரைச்ச இந்த தேங்காயை இதில் கிரேவியில் சேர்த்துடலாம். உங்களுக்கு தேங்காயை அப்படியே சேர்க்க பிடிக்கலன்னா தேங்காயை பால் பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். அரைச்ச தேங்காய் சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரேவியோட திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் திக்னஸ் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாம் பொரித்து வச்ச இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வச்சு சேர்க்குறதா இருந்தாலும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இனிமேல் நம்ம மூடி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உருண்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாமே இந்த உருண்டையில் சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கிரேவி கொஞ்சம் அதில் ஏறணும், அதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழையை தூவிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான கோலா உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம முள்ளங்கியை வச்சு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கியை வச்சு அருமையான கிரேவி தயார் பண்ணிட்டோம். முள்ளங்கி கோலா உருண்டை கறின்னு சொல்லலாம், இல்லைனா கோஃப்தா கறின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முள்ளங்கியை வச்சு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், அதுக்கப்புறமா இடியாப்பம், இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது முள்ளங்கியில் செஞ்சு
செஞ்சதுன்றது நம்ம சாப்பிட்டா கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிருக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சமாக நான் உடைச்சிட்டு தான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். பாருங்கள், ஸ்பூன் நல்லா சாஃப்டாக இறங்குது. கொஞ்சமாக கிரேவியோடு எடுத்துக்கிறேன். டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம கிரேவியில் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த கோலா உருண்டையில் சேர்த்த உப்பு காரம், அந்த முள்ளங்கியோட அளவு, அந்த வெங்காயம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. கடலை மாவு எல்லாமே ஓவராலாக சொன்னோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்த அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.